நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து லெசன்ஸை வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பாடப்பகுதியில் நாம் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸில் கவர்னரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் சீஃப் மினிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களுடைய பணிகள், அவருடைய நிலைகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? Chief Minister, the governor appoints the leader of the majority party in the state legislative assembly. As the chief minister, he is the head of the state council of ministers. The chief minister has no fixed term of office. He remains in office so long as he got support of the majority member of legislative assembly. When he loses support in the legislature, he has to resign the registration of the chief minister means the resignation of the whole council of ministers in the state. அதாவது முதலமைச்சரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார். முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவராவார். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று அல்ல. அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும்போது அவர் பதவி விலகுதல் வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குறிக்கும். முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். முதலமைச்சராக பதவியேற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது இந்த பேராகிராஃப் சொல்கிறாங்க பாருங்கள். தி சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். இஃப் ஹீ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டேக்கிங் ஓவர் சார்ஜ், he must be so within a period of 6 months. அது 6 மாத காலத்திற்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன், முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களும் செயல்பாடுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஒரு பாயிண்ட்டாக. த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். ஆல் மேஜர் டிசிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டேக்கன் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகியாவார். மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் அவரது தலைமையின் கீழ்தான் எடுக்கப்படுகின்றன. அடுத்த 2வது பாயிண்ட், த சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் an important role in the formation of the council of ministers. On the advice of the chief minister, the governor appoints the other ministers. மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, த சீஃப் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் அட்வைசஸ் தெம் அக்கார்டிங்லி. ஹீ ஆல்சோ கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ். பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குகிறார். மேலும் அவர் பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கிறார். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, த சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். He has ensured that the policies of the government do not go against the public interest. His voice in policy decisions of the state government. முதலமைச்சர் மாநில அரசின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் மாநில அரசின் கொள்கைகள் மக்களின் நலனுக்கு எதிராக இல்லாததை உறுதி செய்கிறார். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் அவரது முடிவே இறுதியானதாக இருக்கும். He plays an important role in making higher appointments of the state government. The governor appoints different higher officials of the state government on the advice of the chief ministers and his council ministers. மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை கொண்டுள்ளார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் பல்வேறு உயரதிகாரிகளை நியமிக்கிறார். அடுத்தது
த லெஜிஸ்லேட்டர், அதாவது மாநில சட்டமன்றத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. அதனால் இது ரெண்டு ஒப்பிட்டு பார்ப்பான். In India, the state legislature consists of the governor and the one or two houses. The upper house is called the Legislative Council, while the lower house is called the Legislative Assembly. இந்தியாவின் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் ஒன்று அல்லது இரண்டு அவைகளையும் கொண்டிருக்கும். மேலவை என்பது சட்டமன்ற மேலவை எனவும் கீழவை என்பது சட்டமன்ற பேரவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை, சட்டப்பேரவை கீழவை தான் இருக்குது. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அவைகள் கொண்ட மாநிலங்கள் எதுனா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். இந்த மாநிலத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சட்ட மேலவை, சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அவைகள் இருக்குது. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவை அப்படின்னா என்னென்னு பாருங்கள். The Constitution provides that the total strength of the Legislative Council must not be less than 40 and not more than 1/3 of the total strength of Legislative Assembly of the state. The members of the Legislative Council are elected indirectly. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. இதன் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, 1/3 of the members are elected by the local government bodies like the district panchayat and municipalities. 1/3 உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்த பாயிண்ட்டு, another 1/3 is elected by the members of legislative assembly. மேலும் 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 1/12 of the elected by the graduates of the constituency and another 1/12 by the teachers of the secondary schools, colleges and universities. 12 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மற்றொரு 12 உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி, பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து பார்த்தீங்கன்னா, at present only 6 states in India have a legislative council in their legislature. They are Bihar, Uttar Pradesh, Maharashtra, Karnataka, Andhra Pradesh. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 6 மாநிலத்தில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது. அடுத்து 1/6 of the members of the legislative council are nominated by the governor of the state. 1/6 உறுப்பினர்கள் மாநில ஆளுநர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து the legislative council is a permanent house. 1/3 of the member retire every 2 years and elections are held to fill the vacant seats. The members are elected for a term of 6 years. To be a member of legislative council, one must be citizen of India and should have completed 30 years of age. He cannot be a member of legislative assembly or either of the house of the parliament. The chairman is the presiding officer is a legislative council. In his absence, the deputy chairman presides over its meetings. They are elected from among the members of the house. சட்ட மேலவை ஒரு நிலையான அவையாகும். இதன் உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். அக்காலி பணியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகளாகும். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாகவும் 30 வயது நிரம்பியவராகவும் இருத்தல் வேண்டும். மேலும் இவர் மாநில சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருத்தல் கூடாது. தலைமை அலுவலராக அவைத்தலைவர் இருப்பார்.
அவைத்தலைவர் இல்லாதபோது துணைத் தலைவர் அவையை நடத்தும் பொறுப்பினையும் கொண்டிருப்பார். சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை அவையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டப்பேரவை. இப்போ இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவை இருக்குது. சட்ட மேலவை நம்ம தமிழகத்தில் இல்லை. அந்த சட்டப்பேரவையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். The people who make the law of the state government are called members of the legislative assembly. அதாவது எம்எல்ஏன்னா பாருங்கள், members of legislative assembly. இதனுடைய அப்ரிவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். members of the legislative assembly அப்படிங்கிறத எம்எல்ஏ. MLAs are chosen from the different constituencies for the election of the MLAs. The entire state divided into the different constituencies. Constituencies are called the legislative constituencies. One legislative constituency may have 1 lakh or even more people. One MLA chosen from each legislative constituency to represent that legislative assembly. அதாவது தமிழில் மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்காக மாநிலம் பல்வேறு தொகுதிகளை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இவை சட்டமன்ற தொகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. சட்டமன்ற தொகுதி 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல். இப்போ சமீபத்தில் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் compete in the elections to the legislative assembly. These parties nominate their candidates from each constituency. The candidate is that person who contests for the elections and asks people to vote for him. A person has to be at least 25 years old to contest for the election to the legislative assembly. One person can stand for the election in more than one constituency at that same time, even if a person does not belong to any political party. He can contest election. Such candidate is called an independent candidate. Every party has its own symbol. Independent candidates are also given election symbol. The member of legislative assembly MLA are elected directly by the people. All people residing in the area of a legislative constituency who are 18 years of age can cast a vote in the legislative assembly elections. சட்டப்பேரவைக்கான தேர்தலில், இதனுடைய தமிழ் சொல்கிறோம் பாருங்க, புரிஞ்சுக்குங்க. சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டியிடுகின்றன. இக்கட்சிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் தமது வேட்பாளரை நியமிக்கின்றன. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மக்களிடம் தமக்கு வாக்களிக்குமாறு கோருகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் வயது 25 நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம். எந்த கட்சியும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம். அவ்வாறு போட்டியிடும் வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர், அதான் புக்கில் வந்திருக்குது பார்த்தீங்களா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுயேட்சை வேட்பாளர் என அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு கட்சியும் தனக்கென ஒரு சின்னத்தை கொண்டிருக்கும். சுயேட்சை வேட்பாளருக்கும் சின்னம் வழங்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஒரு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. According to the Constitution, a legislative assembly cannot have more than 500 members and not less than 60 members. Some states in the legislative assembly are reserved for the scheduled castes and scheduled tribes. The governor can nominate one member from the Anglo-Indian community. The members of the legislative assembly are elected for a term of 5 years, but the governor can dissolve the house before the expiry of its term and can call for fresh elections. The meeting of the assembly are presided over by the speaker, who is elected from among the members of the assembly. In his absence, the deputy speaker conducts its meeting.
இதனுடைய தமிழில் வந்து இதுக்கு வந்து சொல்கிறோம். அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. அட்டவணை பிரிவினர், பழங்குடியினர் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆனால் மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுக்கலாம். சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமையேற்கிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் இல்லாத நேர்வுகளில் துணை சபாநாயகர் சட்டமன்றத்திற்கு கூட்டத்திற்கு தலைமையேற்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சரவை, த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். The leader of the majority party in the elections is chosen as a chief minister. In Tamil Nadu, there are 234 legislative constituencies. The party with more than 118 elected candidates, MLA, are invited by the governor to form the government. The chief minister, who also should be an MLA, chooses his ministers from the MLAs of his party. Ministers for various departments headed by the chief minister is called the state government. So it is said that the party which got majority states in elections from the government. தேர்தலில் இதனுடைய தமிழாக்கம், தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுகிறது. முதலமைச்சர் இவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அவரது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களது அமைச்சர்களை தேர்வு செய்கிறது. இவ்வாறு முதலமைச்சர் மற்றும் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்பு மாநில அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. ஆகவே தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் என்றே கூறலாம். த ஒர்க்கிங் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், எப்படி மாநில அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். After being elected to the Legislative Assembly, the MLAs are expected to regularly participate in its sitting. The Legislative Assembly meets 2 or 3 times in a year. The main duty of the Legislative Assembly is to make law for the state. It can make law on subjects maintained in the state list and the concurrent list. However, during the state emergency, it can exercise the legislative power. சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதன் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும். சட்டமன்றம் ஆண்டிற்கு 2 அல்லது 3 முறை கூடும். மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தின் முக்கிய பணியாகும். சட்டமன்றம் மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டத்தை இயற்றலாம். எனினும் நெருக்கடி நிலைமை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டமியற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. The Assembly has control over the State Council of Ministers. The State Council of Ministers are responsible are answerable to Assembly for its activity. The Assembly may pass no confidence motions against the Council of the Ministers and bring its downfall if it is not satisfied with the performance of this Council Ministers. The Legislative Assembly has control over the finance of the state. A money bill can be introduced only in the Assembly. The government cannot impose, increase, lower or withdraw any tax without an approval of the Assembly. The elected members of the Legislative Assembly can take part in the elections of the President of India, and all members can take part in the elections of the members of the Rajya Sabha from the state. The Assembly also take part into the amendment of the Constitution on certain matters. So the government has 3 basic functions: lawmaking, executing laws and ensuring justice. அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதிலளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் செயல்பாடுகளை திருப்தி ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவையை நீக்கம் செய்திடலாம்.
மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும். சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை அதிகரிக்கவோ விதிக்கவோ குறைக்கவோ விலக்கிக் கொள்ளவோ இயலாது. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலிலும் சட்டமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சில நிகழ்வுகளில் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது. எனவே அரசாங்கமானது சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல் என்ற 3 அடிப்படை பணிகளை கொண்டது. ஆக சட்டமன்றத்திற்கு 3 முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்கிங் லா, அதாவது சட்டத்தை உருவாக்குவது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, அடுத்து எக்ஸிக்யூட்டிங் லா, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, அடுத்து என்ஷூரிங் ஜஸ்டிஸ், நீதியை உறுதி செய்து இந்த பணிகளை மிக முக்கியமாக செய்வதாக கோரப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநில அமைப்பு சட்டமன்றம் முதலமைச்சரை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து புத்தகத்துக்கு பின்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினாக்களுக்கு நீங்கள் தாராளமாக விடையளிக்கலாம். தமிழாக்கம் செய்யப்பட்டிருப்பதால் இது உங்களுக்கு மிகவும் எளிமையாகவும் மிகவும் புரிந்திருக்கும். மிக எளிமையான வகையில் புரிந்திருக்கும். நன்றி.